கொடுத்துருக்கோம். அதை கூட இன்னும் எடுக்கல. அதுக்கடையில ஒரு பக்கெட் துணியை தந்துட்டாங்க. என்னன்னு சொல்ல, சும்மா துவச்சு போட நம்ம என்ன மிஷினா மனுஷியா? ச்சே, செயின்ட்டு வருது வர வர. இந்த நேத்து காய போட்ட துணியை கூட எடுக்கல. இந்த சித்தியோடி இவங்க துணியை காணாதுன்ட்டு இவங்க அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்குள்ள துணியை வேற எடுத்துட்டு வந்துருக்காங்க. நமக்கு வாய் தான் வருதா, என்னால முடியாது, துவைக்க முடியாது, உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் சமயம் மட்டும் தான் ஆக்குவேன் அப்படின்ட்டு. நமக்கு அப்படி பேசவும் வர மாட்டேங்கி. பேசினாவும் நம்ம என்ன சும்மா விடுவாங்க? ஆடுன்னு ஆடுவாங்க. அது இல்லாம நமக்கு மேல உள்ள கோவத்தை எல்லாம் நம்ம அப்பாட்ட கொண்டு காமிப்பாங்க. அதுக்காகவே பயந்து வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளால அப்பா கிடந்து அவஸ்தைப்பட முடியுமா? வயசானவர், அவர் யாருக்குமே நம்ம கல்யாணம் அமையலையேன்னு துன்பப்பட்டுட்டு இருக்காரு. இதுல இது வேறையா அப்படின்ட்டு தான் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லைத்தான் இருக்கு. பாப்போம் எது வர போகுதுன்ட்டு. அப்பா, துணி துவைச்சு காய போட்டு மடிச்சு வச்சு மறுநாள் துணியை நினைச்சு வச்சு அதை துவைச்சு போதுண்டா சாமின்ட்டு இருக்குது. இதுல சமையல் வேற பண்ணணும், டிஃபன் வேற ஆக்கணும். மணி வேற 9 ஆயிடுச்சு. இப்ப ஆட போறாங்க. 9 மணி டேபிள டிஃபன் இருக்கணும். இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. நானும் மனசி தானே, புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காக. சரிம்மா, சரி. நான் இப்ப டிஃபனை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்ன. ஐயோ, சித்தி வந்துட்டாங்களே, வைய போறாங்க. முடியலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னன்னு சொல்ல? இல்லம்மா, வேண்டாம், இங்கதான் சமையல் ஆக்கி வச்சிருக்கல, இப்ப சாப்பிட்டுட்டு மத்தியானமும் இங்க வந்தே சாப்பிட்டுக்கிட்டேனே, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? வேணாம், இங்க நல்ல சமையல் நல்லா தான் பண்ணுவா, இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன், உங்களுக்கே நீங்க ஆக்குங்க. என்னம்மா? அண்ணி வீட்டுக்கா? சரிம்மா, சரி, இப்ப சாப்பிட்டுட்டு வரேன், போகலாம். என்ன பவித்ரா, சீக்கிரம் டிஃபனை வை, நேரம் ஆகுது. எங்க அண்ணி வீடு வர போண்டியது இருக்கு. எங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி போயிட்டு அண்ணி வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் எடுத்து வை. 9 மணி நான் வைக்க சொல்லியிருக்கேன்ல, சும்மா கிச்சனுக்கு வர வேண்டியதா இருக்குது. ஆக்கிட்டேன் சித்தி, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இட்லி அவிச்சு வச்சுட்டேன், சாம்பாருக்கு தான் பருப்பு ஊற வச்சிருந்தேன், அது 2 விசில்ல வேகவே மாட்டுது, அதான் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேனா, நேரம் ஆயிட்டு சித்தி. நீங்க இருங்க, 10 நிமிஷம் நான் கொண்டு வந்துடுறேன். ஏய், மணி எத்தனை தெரியுமா? மணி 9:10. ஆனா சொல்லியிருக்கேன்ல, 9 மணின்னு எனக்கு டேபிள்ல டிஃபன் இருக்கணும்ட்டு சொல்லியிருக்கோம்ல. சும்மா அந்த அடுப்பங்கரைக்கு அலையக்கூடிய வேலையில எனக்கு பிடிக்காது. பாத்துக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க? சும்மா அந்த போனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பே தவிர டயத்துக்கு வயசானவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அக்கறை இல்ல. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உங்க அப்பா பாவம், சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, இன்னும் எக்கச்சக்க நோயை வச்சுக்கிட்டு அவர் தெரியாரு. அவருக்கு 9 மணியான சாப்பாடு கொடுக்கணுங்கிற அறிவு இல்லை உனக்கு? இல்ல சித்தி, நான் போன எதுவும் நோண்டல, துணி நிறைய இருந்துச்சா, அதான் சோப்பு போட நேரம் ஆயிடுச்சு. அது இல்லாம நேரத்துக்கு அந்த துணி எல்லாம் குளத்துல துவச்சு அந்த மடிச்சு உங்க ரூம்லயே வச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய இருந்ததுனால துவைக்க முடியல சித்தி, அதுதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாத்திரங்கள் வேற தண்ணி வரல, வெளியே போய் தான் 2 கூட எடுத்துட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சித்தி. இதோ இப்ப கொண்டு வந்துடுறேன். நல்ல நொண்டி சாக்கு சொல்லிடுச்சுடா, நொண்டி சாக்கு. நான் எப்படி வேலை பார்ப்பேன் தெரியுமா ஒரு காலத்துல. இப்ப ஏதோ வயசாயிட்டேன்னு சொல்லிட்டு பெசாட்டு இருக்கேன். உனக்கு இங்க என்ன வேலை? நல்லா தின்னுக்கிட்டு வயிறு நிறைய தின்னுக்கிட்டு மூக்கு முட்டை கொட்டிக்கிட்டு தானே இருக்க. வேலைக்கு செஞ்சு போடுறதுக்கு என்ன வழியா உனக்கு? நாளையில இருந்து 8:55னா டேபிள்ல டிஃபனு காபி எல்லாம் இருக்கணும் பாத்துக்க. இல்லாட்டா நீ இந்த வீட்டுல இருந்துக்கிட மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல சித்தி, இந்த குக்கர்ல விசில் வந்துருச்சு, தாளிச்சு கடைஞ்சிட்டா சரியா போகும். இருங்க சித்தி, இப்ப கொண்டுட்டு வரேன். நல்ல தரித்திரம் பிடிச்சதுகளையும் என் தலைய வச்சு அடிச்சுட்டு அவளுக்கு பாட்டு போய் சேர்ந்துருவாளுக. எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஆக்கி பறக்க வைக்க வலிக்குது போல வலிப்பு. இங்க பாரு, ஒழுங்கா இருக்கதா இருந்தாங்க இரி, இல்ல வேற எங்கிட்டும் கண்காணாத தூரத்துக்கு போயிட்டே இரி. எனக்கு ஒன்னும் வேலை வெட்டி பார்க்க தெரியாம ஒண்ணும் இல்ல. நீதான் வேஸ்டா கிடைக்கையே வேலை செஞ்சு தொலையட்டும் தான் பெசாட்டு இருக்கேன். பாத்துக்க, உங்க அப்பா இருக்காருன்ட்டு பேசாம இருக்கேன், இல்ல நடக்குது வேற. இல்ல சித்தி, நாளை இருந்து டயத்துக்கு எல்லாம் வச்சிருந்தேன், என் மேலதான் தப்பு, சாரி சித்தி, இப்பவே கொண்டு வந்துடுறேன், இருங்க. இங்கிட்டோ போறதுகளை எல்லாம் என் தலையில வச்சு அடிச்சு விட்டுட்டா என் ஆத்தாக்காரி. என்னத்த சொல்ல, தலையெழுத்து. சித்திக்கு எப்படி நம்ம என்னதான் பண்ணுமோ தெரியல, எல்லா வேலையும் செய்தான் வைக்கணும், இருந்தாலும் வஞ்சுக்கிட்டே இருக்குது. பாருங்க, ஒரு நாள் ராத்திரியா எங்கிட்ட ஓடிடுறேன் கண் காணாத தூரத்துக்கு. பவித்ராவை என்ன இன்னும் காணும்? 9 மணியானா சாப்பாடு கொண்டு வந்துருவா, நேரம் ஆகுது. உடம்பு எதுவும் பிள்ளைக்கு முடியலையோ என்னமோ, பாவம். இல்ல இந்த ராட்சசி போட்டு வேலை வாங்குதாலோ என்னமோ தெரியல, ஒன்னும் நம்மகிட்ட சொல்லவும் மாட்டுக்கா. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையும்ட்டு கனவு கண்டுட்டு இருக்கேன், நடந்த பாடு இல்ல. அந்த பிள்ளைக்கு தலையெடுத்தோ என்னமோ, போற இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும். அவ இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த ராட்சசி போட்டு இந்த பாடுபடுத்துக்கா. போற இடத்துலயே நல்லா இருக்கணும். கடவுளே, பாவம், அது இங்க வந்து பிறந்து இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பவித்ரா, பவித்ராதான், பவித்ரா
என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? டயத்துக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க வேணாம்? வயசானவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? சும்மா அந்த போனை தட்டிக்கிட்டு இல்ல அந்த ரேடியோ பெட்டியை குடஞ்சுக்கிட்டு இல்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டு அவாட்டி இருக்கா, ஒரு வேலை செய்யுது இல்ல. இவளுக்கு என்ன குறை வச்சேன்? துணி இல்லையா, மணி இல்லையா, பணம் காசு இல்லையா, சாப்பாடு இல்லையா? எல்லா நேரத்துக்கு தான் நல்ல கொட்டுறல்ல. அப்ப வயசானவங்களுக்கு நேரத்தை வச்சு கொடுக்கணும் தெரிய வேணாம்? சும்மா இரி. என் புள்ள சும்மா இருக்கக்கூடிய ஒண்ணும் இல்ல. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரை அவளை சக்கையா புழிஞ்சுதான் எடுக்க. அந்த புள்ள ஒரு நேரம் இருந்து நான் பார்த்தது இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நீ தான் ஒரு வேலை செய்தில்ல. உங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுக்கு போறேன், அண்ணி வீட்டுக்கு போறேன், தங்கச்சி வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருத. ஆனா ஒண்ணு டயத்துக்கு கொட்டதுக்கு மட்டும் வந்துருத. அந்த பிள்ளைய இவ்வளவு செய்யக்கூடிய பிள்ளைய பெருமையா பேசாட்டாலும் குறை சொல்லாம இருக்கணும்ல. ஒரே குறை எந்த நேரம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓஹோ, இப்படியெல்லாம் வேற சொல்லி தராளாக்கும். வரட்டு, அவளை வச்சுக்கிடுதேன். ஆமா, இத சொல்லி வர தரணுமாக்கும். கண்ணால பார்த்தா தெரியாது. விசாட்டு இருக்கியா என்ன? அடியே, நான் இல்லாத நேரம் அப்பன்ட்ட என்னத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்க? ஒழுங்கா இருந்துக்க. நான் மனசு வச்சாதான் நீ இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லாட்டா எங்கேயும் போய் பிச்சை எடுத்துட்டு தான் தெரியணும். பாத்துக்க. கொண்டா இட்லிய. நேரம் என்ன ஆகு? இங்க பாரு, ஒழுங்கா டைமுக்கு நாளையிலிருந்து டிஃபன் வரணும். நான் மத்தியானம் 1 மணினா வருவேன். நல்ல சுட சுட சோறும் குழம்பும் கறியும் வச்சு வைக்கணும் சொல்லிட்டேன். ஏதாவது சொல்லிட்டு இருந்த நொண்டிச்சாக்கு, அதுக்கப்புறம் இருக்கு. நாளை கழிச்சு நீங்க இருக்க மாட்ட, பாத்துக்க. குடுடி. என் புருஷனுக்கு நான் சாப்பாடு வைக்க தெரியாம இருக்கேன். குடு இப்ப. எனக்கு எப்ப எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது. இந்தாங்க சாப்பிடுங்க. நான் தான் சட்டினியெல்லாம் வச்சேன். மகாதான் சாம்பார் வச்சா. ஐயோ, இவ்வளவு நம்பி சாப்பிடவும் பயமா இருக்குதே. இன்னும் கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். என்னத்தையா கலந்து வந்து தந்துட்டா, வியாதி மருந்தோ விஷ மாத்திரையோ போட்டு தந்துட்டா அம்புட்டுதான். வேணாம் வேணாம், நம்மளே போய் கிச்சன்ல சாப்பிட்டுக்கலாம். அடியே நெல்லு, நானே போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இப்ப சாப்பிட்டு உங்க அப்பாட்ட இன்னும் என்னென்ன வத்தி வைக்கணுமா வத்தி வை. இல்ல சிச்சி, அப்பாட்ட நான் எதுவும் சொல்லல. நான் எதுவும் சொல்லல சிச்சி. ஆமா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்ட்டு யாரு கண்டா? நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது பால் இல்ல, பாயசன்ட்டு இப்பெல்லாம் தெரியுது. என்னம்மா பவித்ரா, ரொம்ப போட்டு உன்னை போட்டு பாடா படுத்துதாளோ? கவலைப்படாதம்மா, கடவுள் கூடிய சீக்கிரமே நல்ல வழிய விடுவான். எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே வருத்தமா தான் இருக்கு. எதுக்குடா இன்னொரு கல்யாணத்தை பண்ணுனேன்ட்டு தான் இருக்கு. எல்லாம் நான் பண்ண தப்பு தான். நான் பண்ண தப்பு பவித்ரா. ஐயோ, சித்தி என்னை முட்டினாலும் எதுவுமே பேசினது இல்ல. இன்னைக்கு டயம் ஆயிடுச்சுல்ல, அதான் அவங்களுக்கு பசிச்சிருச்சு. அந்த பசி கோவத்துல பேசுறாங்கப்பா. சித்தி என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. நானாதான் வேலையெல்லாம் செய்தேன்னு சொல்லுவேன். பாவம் இல்ல, அவங்களுக்கு வயசாகுது. நானே செய்தேன்னு சொல்லிட்டு தான் செய்வேன்ப்பா. சித்தி எதுவும் சொல்லல, நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கடவுளுக்கும் கண்ணு இல்ல, என்ன சொல்ல. ஆமா, நீ கோயிலுக்கு போகலையா? வாரியா, உன்னைய கொண்டு விட்டுட்டு போறேன். இல்லப்பா, கொஞ்சம் துணி ஊற வச்சிருக்கேன், துவைச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு முடிஞ்சா போறேன்ப்பா. மன்னிச்சிரு பவித்ரா, என்னாலதான் உனக்கு. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுக்கிட்டு தான் நான் போய் சேருவேன். கவலையே படாத பவித்ரா. அப்பா, நான் எந்த கவலையும் படல, எந்த வேதனையும் எனக்கு இல்ல. நீங்க இப்ப சாப்பிட்டு சாப்பிடுங்க. உங்க கூட இருக்கதான் எனக்கு எப்பவுமே சந்தோஷம். சாப்பிடுங்கப்பா. அண்ணி நேத்து வந்தாக. நம்ம கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்னிய பத்தி பேசும்போது கொஞ்சம்தான் பொன்னின்னு சொன்னாங்க. நம்ம தான் இம்புட்டு நேரம் பொன்னிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே நேத்து பேசும்போது நம்ம வெளியே எப்பண்டா ஓடுவோன்ட்டு ஓடிட்டோம். எல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன நடக்க போதோ தெரியல, பயமா இருக்குது. கடவுளே, என்னென்ன நடக்க போகுதோ. நான் பாட்டு இருந்தேன். எனக்கு என்னென்ன கேவலம் வர போதோ தெரியல, பயமா வர இருக்குது. இந்த பவித்ரா பிள்ளை பாவம், நம்மள்ட்ட நல்லா தான் பேசுச்சு. நம்ம வாய் இருக்க வாய், உனக்கு வாயால தாண்டா கேடு. இந்த பிள்ளை பேசிட்டு அது வாட்டி போயிருக்கும். உனக்கு பணத்துக்காக தான் பேசுத, துட்டுக்காக தான் பேசுத, அப்படி இப்படின்னு பேசி அந்த பிள்ளை மனசு வர களைச்சு விட்டுட்டோம். பாவம் பவித்ரா, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். சே, ஏன்டா இப்படி பண்ணுன? அவள்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம். நம்ம பேசுனதுக்கு சாரின்ட்டாவது மன்னிப்பு கேட்டாவது வரலன்னா. என் தூபி பார்த்தாச்சு, இந்தான தூபி பார்த்தாச்சு, அவ வரல. இன்னைக்கு போனா, டெய்லி போனா அங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பையன் என்ன டெய்லி வந்துட்டு வந்துட்டு போறான் அப்படின்ட்டு எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சே, இப்படி ஆயிட்ட. வாயால கிட்ட கதையா ஆகி போச்சே. சே, பவித்ராவை கண்டிப்பா போய் பார்க்கணும். அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாவது நம்ம வந்துடணும். அப்பதான் நம்ம மனசு ஆறும். யாருமே எந்த பாவமும் பண்ணாமே நமக்கு ஒரு புள்ள வந்து ஆப்பு வச்சுட்டு போயிட்டா. இனி இது ஒரு பாவத்துல போய் உள்ளதுக்கா? வேணாம் வேணாம், அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவோம் முத.
பாண்டியனுக்கு என்னாச்சு? வர வர நம்மகிட்ட பேசவே மாட்டேக்காரு. முகத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே சோகமா இருக்காரு. என்னன்ட்டு ஒண்ணும் விளங்க மாட்டுக்க. அதான் பொண்ணு பார்க்கலன்னு இருந்தாரு. பொண்ணும் நல்ல அழகான பொண்ணா பார்த்தாச்சு. வேற என்ன வருத்தத்திலையும் கோபத்திலையும் சோகத்திலையும் இருக்காரு? ஒண்ணும் தெரியல. முன்னாடினா எதுனாலும் தேங்காய் உடைச்சு அப்படி சொல்லிடுவாரு. இப்ப சொல்லவே மாட்டேக்கார. சரி பைய வாய நோண்டி பார்ப்போம், ஏதாவது ரெண்டு வார்த்தை விழுகான்ட்டு. கல்யாணம் பேசி முடிச்சவங்க எம்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இவர் சோகத்திலேயே இருக்காரம்மா. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பெரிய தங்கம்ல ரகசியமா இருக்குமோ? கேட்டுருவோம். என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சோகமாவே மூத்த வச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம் பேசினா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ கல்யாணம் பேசுனால தொட்டு மூத்த உம்முன்ட்டே வச்சுக்கிட்டு இருக்க. என்னண்ணே எதுவும் பிரச்சனையா? முன்ன மாதிரி தொழிலுக்கும் நீ போற என்னன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு காலையில தினமும் போன் போடுவ. இப்ப போன் போடுறதும் இல்லை, என்ன பார்க்கறதும் இல்லை, பேசுறது கூட இல்லை. நானா வந்தாலும் அப்புறமாவான்ட்டு அனுப்புத. என்னண்ணே சொல்லு. மனசு விட்டு எதுவும் பேசினாதானே தெரியும். சொல்லுண்ணே. ஒண்ணும் இல்லடா சிம்பு, சும்மா தான் உட்காந்துருக்கேன். போ, நீ போயிட்டு பெறவா. நான் போன் போட்டோன்னு வா என்ன. வீட்டுக்கு எதுவும் போயிடாத, இங்கேயே வா என்ன. அட என்னண்ணே எப்பவும் இப்படிதான் சொல்லுத. இந்த பொண்ணி அந்த அக்காவை பாக்குறதுக்கு முன்னாடி வரை நல்லா இருந்த. பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரிச்சு விட்டது மாதிரியே ஆயிட்ட. எது சொன்னாலும் பெறாவா, அப்புறமா பாக்கலாம், போன் போடுவேன், இப்படியே தான் பேசுத. என்னண்ணே சொல்லுனே. பொன்னியக்காவுக்கும் உனக்கு எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் சொல்லுனே. பேசி தீர்க்க முடியாத என்ன இருக்குண்ணே? சொல்லு சொல்லு. நான் வேணா பொன்னியக்கடை போன் போட்டு பேசட்டுமா? டேய் பெசாட்டு போடா. ஏற்கனவே நான் தலைவலியில உட்காந்துருக்கேன், இதுல நீ வேற. இன்னும் துட்டு தரேன், இதை கொண்டுட்டு பெசாட்டு போ. வீட்டு பக்கம் போயிடாத. நான் போன் போட்டேன்னா வா என்ன. இந்தா இந்த ரூபாயை வச்சுக்க. என்கிட்ட எதுவும் கேட்காத சிம்பு. நானே என்னமோ ஒரு மாதிரியே இருக்கேன். தயவு செஞ்சு நீ அப்புறமா வா என்ன. சரி, நமக்கு தேவை துட்டு தானே, அது கிடைச்சிட்டு சந்தோஷம் தான். இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்காம விடக்கூடாது. யார்கிட்ட கேட்டா தெரியும்? சரி இருந்து யோசிக்கலாம். சரிடா, இன்னும் யோசிச்சுட்டு இருந்தா எந்த இதுவும் நடக்காது. பெசாட்டு கோயிலுக்கு போவோம், போய் பார்ப்போம். இல்லையா வீட்டுக்கு போயிருவோம். அம்புடுதியான். இனி இதை போட்டு நீட்டிச்சு மண்டை பைத்தியம் பிடிச்சு சிரிய போறடா நீ. கிளம்பிடுவோம். அன்னைக்கு ஒரு புள்ள பூ வைக்கிற புள்ள நினைச்ச. பவித்ராக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த பிள்ளைய பார்த்து நம்மளை பார்த்துட்டா கூட நம்ம இங்க இருக்கோன்ட்டு அவளுக்கு ஒரு போனை போட்டு சொல்லும் வருவா. பிள்ளைய வேற காங்கலையே. இல்ல நம்ம நேரம் வாயால கட்ட கதையாகி போச்சு. எங்கிட்டுமே காங்கலையே அந்த பிள்ளைய. சரி நம்ம கோயில்கிட்ட போய் நிப்போம். மீதி எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு அங்கிட்ட போய் நின்று பார்ப்போம். இல்லையா கோயிலுக்கு உள்ள போய் பார்ப்போம். அதுவும் இல்லையா அந்த பிள்ளைக்கு வீடு எங்கிட்டு என்னன்ட்டு விசாரிச்சு அந்த வீட்டு வாசலோடையாவது போயிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஒரே முடிவு. நமக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு சொன்னா கதையாட்டம் ஆகி போச்சு. பெசாட்டு வந்தா அவட்ட அப்படியே பேசியிருந்தா கூட தெரியாது. சும்மா இருந்தவள அதையும் இதையும் சொல்லி இது பண்ணி இப்ப அவளை தேடி தேடி அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாம் அம்மாவுக்கு தெரியணும். நம்மளை துவைச்சு தொங்க விட்டு போடும். கண்டிப்பா பவித்ராவை பார்க்காம நம்ம போகவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பவித்ராவை பார்த்துட்டு தான் போகணும். பவி, பவி எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வா, உன்னைய பார்த்து மன்னிப்பு கேட்டு நான் போயிருந்தேன். சரி இங்கேயே ரொம்ப நேரம்னாலும் யாரும் எதுவும் நினைப்பாக. பேசாட்டு கோயிலுக்குள்ளே போய் உக்காந்துடலாம். எப்படி நேரம் ஆனாலும் கோயிலுக்கு வந்துதானே ஆகணும். இருந்து பார்ப்போம். இல்லாட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அம்புட்டுதான். இந்த அம்மாவை பூ கடைக்கு வராதுன்னு சொன்னா மறுபடியும் வந்து இருக்குது. யாருக்குமே உடம்பு முடியல, சும்மா போட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கும். ஏமா உன்கிட்ட சொன்னோம்ல, இப்ப தானே உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி இருந்து வீட்டுக்கு வந்திருக்கு. அது கடையில பூக்கடையில வந்து உட்காந்துக்கிட்ட நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிடுவோம்ல. என்ன கொஞ்சம் வர முன்ன பின்ன ஆகும். அடியே எனக்கு தான் இப்ப உடம்பு சரியா போச்சுல, பெசாட்டு போ. தொழிலுக்குன்னு ஒரு பக்தி வேணும்டி. காலையை எழுதிச்சு வந்தமா, கடை திறந்தமா, பூவை வித்தமான்னு இருக்கணும். நம்ம வாட்டி நம்ம இஷ்டத்துக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு வந்து வேலையை பார்க்கறதுக்கு என்னடி? அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்தது வர வாழது வர பூக்கடையில தான் இருப்பேன். என் தொழில் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். நீ எல்லாம் வந்து இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. போ வீட்டுல போய் இடி பெசாட்டு. உடம்பு முடியாம 2 நாள். அம்மா முடியலன்னு சொல்லும் போது இந்த வாய் வந்துச்சா? இல்ல, இப்போ உடம்பு முடியலன்னா வாயை பாத்துக்க. சரி நான் கிளம்புறேன். ஐயோ இவர் ரெண்டாளு மாதிரில இருக்காரு. அன்னைக்கு பவித்ராட பேசிட்டு இருந்தார, இவர் சொல்லிதானே அவளும் எழுதிட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன ஆளு வித்தியாசமா இருக்காரு. சரி பவித்ராக்கு ஒரு போனை போடுவோம், வர சொல்லுவோம்.
பூவை வேற வாங்கி கொடுத்துட்டு மெனக்கெட்டு போறாங்க. கெட்டி வையின்ட்டு அவங்க அண்ணன் பிள்ளைக்கு வைக்கின்ட்டு அங்க கொடுத்து கட்ட வேண்டியதானே. நான் சமையல் பண்ணுவேனா, பாத்திரம் கழுவனா, துணி துவைப்பனா, இல்ல துணி துவைச்ச துணியை காய போடுவானா, வீடு பெருக்குவானா, இம்புட்டு வேலையும் தந்துக்கிட்டு இல்ல பூ வாங்கி கட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி ஒரு பிறப்பு நமக்கு தேவையாக்கும்? அம்மாலாம் இருந்தா இப்படி நம்ம வேலை செய்ய விடுவாங்களா? மாடா வேலை வாங்குறாங்க. அதுல நல்ல பேரும் இல்ல நமக்கு. ஊரெல்லாம் நம்மளை பத்தி வைக்கிறாங்க. நம்ம 5 பிள்ளை அவங்க அம்மா பூ வித்து எப்படி அவ்வளவு வச்சிருக்காங்க, ராணியாட்டம் வச்சிருக்காங்க. இந்த பிள்ளை ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்களா? நமக்கு மட்டும் ஏன்டா இப்படியோ தெரியல. கடவுளே, உனக்கு கண்ணுன்ட்டு ஒண்ணு இருந்தா எங்க அப்பாவுக்காவது என் பாண்டி மாமா என்ன பேசவை. அது போதும், அது போதும். இல்லையா என் உயிர் எடுத்துக்க. நான் இருந்துதான் யாருக்கு எந்த புண்ணியமும் இல்லையாம போச்சே. சொல்லு மஞ்சு, என்ன பூ வியாபாரமா எப்படி போயிட்டு இருக்கு? பூ வியாபாரமா? பூ வியாபாரம் யாரு பாக்காக? இப்பதான் வந்தேன். அம்மா ஒண்ணு இங்க யாரடி கூப்பிட்டா, இங்கெல்லாம் நீ ஒன்னும் வேலை பார்க்காண்டா வீட்டுல போய் இரி அப்படின்ட்டு வந்துட்டு இருந்து சரின்ட்டு திரும்பி பார்த்தா வா ஆளுடி. என்ன? ஏன் ஆளா? அது யாரடி? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு நீ கருப்பா இருந்தாரு, அவரு கோயில்ல தெக்க பார்க்க ஒருக்க, மேக்க பார்க்க ஒருக்க, வடக்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நேரமா நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்பதான் உள்ள கோயிலுக்குள்ள போயிருக்காரு. அநேகமா உன்னையத்தான் தேடி நிக்காருன்ட்டு தோணுது. சீக்கிரம் வா. என்ன நானா? நான் வரலடி. என் சித்தி ஏற்கனவே நிறைய வேலை சொல்லிட்டு போயிருக்கு. நான் எப்படா செஞ்சு முடிப்பேன் இருக்கு. 1 மணி சாப்பிட வேற வருவாங்க. சமையலே முடிக்கல, இதுல பூ வேற கட்ட தந்திருக்காங்க. நான் எப்படி இப்ப வர்றதுக்கு? ஏய், இது உனக்கே கொஞ்சம் ஓரம் இல்ல? நேற்று வரை என் அத்தான் பேசல, சிரிக்கல, பாக்கலன்ட்டு இப்ப என்னடான்னா நான் வர முடியாது, வேலை கிடக்குங்க, பிரித்து போடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா கிளம்பி வர்ற நீ. சரி சரிடி, இப்ப உடனே வர்றேன்.